ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சும்மா சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போ போல் கோவிலுக்கு போகணும். நாங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனால் சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து கிளம்பிட்டோம். பெருமாள் கோவிலுக்கு போகலாம் நினச்சி அங்கே நட சாத்திருந்துச்சு. சரி, சிவன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு, ஏன்னா பிறந்தநாள் அன்னைக்கு எப்படி போகாமல் இருக்க முடியுன்ட்டு பச்சநாயகி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறதா பிளானு. வந்து டைம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் போக முடியல. செவியூரில் இருக்கிறோமா, அதனால் பக்கத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறமா கேக் கட்டிங்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பிளானு. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க வாருமா, அம்மானா எனக்கு கொண்டு வருது. ஆயாக்கு அந்த ஆயாவுக்கு கொண்டு போய் கொடு. அவங்களுக்கு அப்படி போய் வா, அப்படி போய் வா. எல்லாத்துக்கும் வச்சிட்டிங்களா? முருகருக்கு தங்குஞ்சு இதே மாதிரி 100 பிறந்த நாள் கைகால் சுகத்தோட நோய் நொடி இல்லாத நல்லா கொண்டாடி தீர்க்காயில நல்லபடியும் நல்லா நல்வாழ் வாழணும். ஆனவன் எப்பவும் பக்கத்துல இருந்து பாதுகாத்து வரணும். நீ ஊட்ட வேண்டாமா, கையில இருக்கும். வாங்க எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணுங்க, சாப்பிடுங்க கேக்கு. இதெல்லாம் நீ மறைச்சிருப்பீங்க. யாராவது பிறந்தநாள் கொண்டாடினாலும் அவங்களும் நல்லா இருக்கணும், கைகால் சுகத்தோட 100 ஆண்டு வாழணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த குஞ்சுக்கு எனக்கு பிறந்தநாள் இல்ல, கிளார் அடிக்கிறது வேணாம். இது எடுத்துறதா? சரி சரி தங்கம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Aradhana, happy birthday to you. தம்பி நீ கேக் வெட்டவும் ஆசைப்படுறது ஆராதனா சுகாசுங்க. சூப்பரா இருக்கு. குழந்தைக்கு நம்ம மிட்டாய் போடுங்க. फ्रेंड्स வாங்க கேக் சாப்பிடலாம். பால்வெட் குழந்தைக்குள்ள பத்தாவது நமக்கு மிட்டாய் போடுங்க. Thank you. மிட்டாய் போடுங்க. அக்கணும் பசங்க சாமி போடுற. ஆமா, அடிக்காம இல்ல. இப்படி கேக் போடுங்க. மேல அடிக்கணும். அந்த தப்பு அடி. அப்படி இல்லையே. அடிக்க. அடி அடி. இதெல்லாம் வேண்டாம் சுகாசு. அந்த அடிக்கிறேன். அந்த வேண்டாம் சைடு வேண்டாம் வேண்டாம். ஏய் நான் ஸ்கூல் போற டைம்ல வேண்டாம் சம்மா. சோப்னால படுத்து போறோம். இதுக்கு ஏன் பாப்பா இது என்ன போறீங்க? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு போகுது. அவன் கேட்க முடியுது. பிரச்சனையே பதறிட்டு இருக்காத. இன்னும் டீச்சருக்கு வாத்தியாருக்கு மேல ஒன் போன் வேற பிறந்தான்னு சொன்னா அவர் பேசு கேப்பாரு மறக்காம. எனக்கு அந்த சாக்லேட் கேக் மட்டும் கரெக்டா ப்ராடக்ட் இருந்தாங்க நீ. தட்டல் வெச்சு சண்டே உட்கார்த்திரா. தட்டல் வெச்சு எனக்கு கேக் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுகாஸ் சாப்பிடு, கேக் சாப்பிடு. கொடுங்க நீ கொஞ்சம் பத்தாது.
இதை தப்பியா சின்ன பையன் வசதி பெரிய பையன் ரெண்டு பையன் இருக்கிறாங்க. இது சின்ன பையனா இதெல்லாம் சின்ன பையன் தெரியவே இல்லைம்மா. ஏடா அழகா நான் சொன்னேன். அதுக்கு நீ விட்டுணும் வச்சுறான் பாருமா. என்ன வரமாட்டேங்குது. பட்டன் வந்து அந்த ராதிகா சிஸ்டர் அப்புறம் மதியம் ஆஃப் பண்ணிட்டு அதவே வந்து ராதிகா சிஸ்டர் கொடுத்ததா? கிஃப்ட் பண்ண அன்னைக்கு அனுப்பிவிட்டாங்கல்ல சுபாஷ்க்குன்னு சொல்லி ஞாபகம் இல்லையா? அச்சோ நான் பரவாயில்ல புள்ள போட. வீடியோ ஓடிட்டு இருக்கு. தள்ளுங்க தள்ளுங்க. சொல்லுடா மேடம் சொல்லுங்க அப்புறம் போதுமாப்பா ஏன் தம்மையிலே இப்படி வேஷம் போட்டுக்கிற? வீச பார்த்தாதான் நீங்க போய் கை கழுவுங்க போங்க முதல்ல. இப்படி இருக்கு. இங்க பாருங்க வெண்ணெய் உண்ட கிருஷ்ணர் மாற வாய பார்த்தீங்களா? ஆராதனா குட்டிக்கு சரியான டெக்கரேஷன் எப்படி இருக்குது? பலூன் எல்லாம் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருக்கு சாப்பாடு. செமையா இருக்குது. வேற லெவல்ல இருக்குது இன்னைக்கு டேஸ்ட். செமையா இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைம்மா இவ்வளோ டேஸ்ட்டாக வருன்னு. காளான் பிரியாணி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்பவுமே ஒரு பாக்கெட் தான் போடுவோம். இன்னைக்கு 2 போட்டதுனால நல்லா இருக்குதுல்ல மனமா. இல்லைன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கு. டீ கூட போடணும். அரிசியும் இருவா பாப்பா இங்க வா. இங்க வா. இந்த துணியில தொட ஃபர்ஸ்ட். இந்த துண்டுல இதுல கீழே கிடக்கு ஒரு அதுல பனியன்ல தொட ஃபர்ஸ்ட். சுத்தமா தொட அந்த கிரீம்ல. சாப்பிட்றியா சுகாஸ்? ஊட்டி விட்டா புளிக்குதா தயிர்? என்னது இருக்குது? வெண்ணெய் உண்ட கிருஷ்ணர் பாத்தீங்களா? வேணாம் அப்புறம் கழட்டிக்கலாம். ரிங்கு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. இது வந்து ஆராதனா பிறந்தப்ப எங்கள் அம்மா எடுத்தது. சுகாஸும் ரிங் போட்டுருந்துச்சு கழட்டி வச்சிருச்சு. சுகாஸுக்கும் ஆராதனாக்கும் சுகாஸுக்கு 2 எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து அது தொலைச்சிருச்சுன்ட்டு மறுபடியும் ஆராதனாக்கு எடுக்கும்போது இன்னொன்று எடுத்தோம். அதே மாதிரி ஆதிரனுக்கு எடுத்தோம். ஆதிரனும் தொலைச்சாச்சு. இப்போ ஆராதனாவுக்கும் சுகாஸுக்கும் 2வது எடுத்தது இருக்குது. வாய் நல்லா தொட. அப்போல்லாம் ரேட் கம்மியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிரனுக்கு எடுக்கும் போதெல்லாம் ரேட்டு ஹை ஆயிடுச்சு. சுகாஸுக்கு ஆராதனாக்கு எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கம்மி. அப்போல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆதிரனுக்கு எடுக்கும் போது 17 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 22. கால் போகும். குடிசாமி தண்ணி. இந்த பெட்ஷீட் போடலின்னா இங்கே கிளார் அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால பெட்ஷீட் போட்டா பார்த்தா கொஞ்சம் இருட்டடிச்சுமா இருக்குது. ஆமாம் கதவை திறந்து வெளிச்சமா இருக்கு. சாமி நல்லபடியா போய் எடுக்காத ஐப்பு நல்லா பார்த்துருச்சாமா. ஆமாம் காய்ச்சி பாராதனா பிறந்தநாளைக்கு இது ஒரு சந்தோஷமான செய்திங்க. எங்கள் மருமக ஃபோன் பண்ணி அத்தை சாமி நல்லபடியா போய் சூப்பரா ஐப்பா வேண்டிட்டு தரிசனம் பண்ணிச்சாம திருப்தியா போயிட்டு வா. இப்போ குற்றாலத்தில் இருக்குதுங்களாமா அப்படிங்கிறா. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஆகிடுமாம்மா. இப்போ வந்து சுகாஸுக்கு இன்னைக்கு எக்ஸாமுங்கனால கிளம்பியாச்சு. ஆராதனா வந்து வீட்டில் தான். ஆராதனாவையும் அனுப்பிவிடலான்னு தான் நினச்சேன். சரி இன்னும் ட்ரெஸ் மாற்றிட்டு அனுப்பிவிட்டு மறுபடியும் 3-4 மணிக்கு ரிட்டர்ன் வராதான்ட்டு சுகாஸ் மட்டும் அனுப்பிவிடுறேன். ஆராதனாக்கு எக்ஸாம் இல்லை இன்னைக்கு. இருந்திருந்தால் ஆராதனாவையும் அனுப்பிவிட்டுருப்பேன். அதனால் ஆராதனா குளிட்டு இங்கே தான் இருப்பாங்க. எல்லாம் முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கேக் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுது. டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இல்லை புளிக்குது. நல்ல வேலை சுகாஸுக்கு நான் ஊற்றல. வேண்டாம் புளிப்பாக இருந்தால் சாப்பிடாது. சூப்பராக இருக்குது பிரியாணி. புளித்தயிரா ஊற்றுனா நல்லா புளிக்குது. நான் அவங்களுக்கு ஊட்டும் போதும் ஏதோ ஊட்டல. அதனால தான் நல்லா இருக்குதா டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பிரியாணி மட்டும்தான். வேறு எதுவும் செய்யல. இல்லை இனிமேல்தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க சாப்பாடு இல்லைங்க. விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் விஷஸ் எப்போவுமே வேணும். இதே மாதிரி 100 பிறந்தநாள் என் குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளுமே கொண்டாடி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் வாழ்த்திக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடின அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆராதனா குட்டிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.
அவங்க பேர் என்னமோ அனுப்பியிருந்தாங்களே மறந்துட்டேன். கமெண்ட்டை பார்த்தா ஞாபகம் வருது. கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு யாரோ ஒருத்தர் அம்மா சொல்லி எனக்கு பேபி இந்த மாத்திரைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தீங்க. யார் நினச்சி கேட்டிருந்தீங்க. நீங்கள் யாரும் பேர் சொல்லுங்கம்மா, நான் போய் பச்சனாயி அம்மகிட்ட நான் நல்லா வேண்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி. விஷ் பண்ணிடுங்க என் குழந்தைக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் விஷஸ். சாக்லேட் எடுத்துக்கோங்க, சாக்லேட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்க சொல்லிடுறாரா? எடுத்துக்கோங்க. தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. நான் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டுனா கை கொடுக்கலையம்மா. அங்கே நான் குளிச்சுட்டுக்கிறேம்மா, நீ கை கொடுக்கவே இல்லை, விஷ் பண்ணவே இல்லை. இப்படி கை கொடுத்து விஷ் பண்ணலையும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நான் சாக்லேட் எடுக்கவே இல்லையாம்மா, அதனால் வருத்தம் எடுத்துக்கிறேன். ஆமாம், ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு தான் சொன்னேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கிற பார்ப்போம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெட்டியாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சுகாஸ் குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்க அப்பா தான் கொண்டு போய் விடுறதுக்கு போயிருக்கிறாரு. இப்போ நானும் ஆராதனை குட்டியும் தான் இருக்கோம். அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு மேடம். இப்படிதான் சிம்பிளாக முடிஞ்சு நம்ம பர்த்டே. எப்பவுமே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா பிறந்த நாள் கேல பார்த்தீங்களா? எந்திரிச்சு உட்காருங்க. ட்ரெஸ் எதுக்கு மாத்துறீங்க? எந்திரிங்க. எந்திரிச்சு உட்காருமா? எல்லாரும் கேட்குறாங்க, எந்திரிச்சு உட்காரு. ஆராதனா குட்டி எங்க ஹாய் சொல்லிடு. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடு. தேங்க்யூ to all. Thank you to all. Thank you to all. Bye. வணக்கம்.